இது காலேஜ் அட்மிஷன் டைம். எல்லாருமே வந்து சேஃப்டிக்கு 2, 3 காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு காலேஜ்ல வந்து டோக்கன் அட்வான்ஸ் 10,000, 20,000 குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப வேற ஏதாவது காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா, இப்ப அந்த அட்வான்ஸ கேட்கும்போது அந்த காலேஜ்ல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. யுஜிசி ரூல்ஸ் படி இப்ப அட்மிஷன் டேட்டுக்கு லாஸ்ட் டேட்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த லாஸ்ட் டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே போய் நம்ம அப்ளிகேஷன் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னா 100% ஃபீஸ் அப்படியே நம்மட்ட குடுத்துறணும். அதுவே அந்த லாஸ்ட் டேட்டுக்கு 15 நாளைக்குள்ள தான் போய் கேட்குறோம் அப்படின்னா 90% ஃபீஸ் அப்படியே குடுத்துறணும். இப்ப அந்த அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சு 15 நாளைக்குள்ள தான் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா 80% ஃபீஸ் அப்படியே கொடுத்துடணும். இப்போ அந்த அட்மிஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சு 15லேருந்து 30 நாளைக்குள்ள போய் கேட்குறோம் அப்படின்னா 50% ஃபீஸ் அப்படியே கொடுத்துடணும். அட்மிஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சு 30 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபீஸே கிடைக்காது. அதே நேரத்தில் காலேஜ் அட்மிஷன் அப்போ செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி கொடுத்தாலே போதும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நடைமுறையில் ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்த ஃபீஸையோ இல்லை சர்டிஃபிகேட்ஸையோ திரும்ப கேட்கும்போது அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த காலேஜை பற்றி யூஜிசி வெப்சைட்லையோ இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ ஃபோன் போட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜில் சேர்ந்துகிட்டு இருக்கல சேர போகிற அட்மிஷன் பண்ணுற எல்லாருக்கும் இதை அனுப்பி தெரியப்படுத்துங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in ங்கிற வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.